அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அண்ணாமலை, சீமான், விஜய் அவர்கள் இருக்கிற வரை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்கவே முடியாது. அப்படி என்பது ஒரு ஆணித்தரமான விஷயம். எப்படிப்பா போற போக்குல நீ மாட்டு சொல்லிட்டு போயிட்டா அதெல்லாம் நாங்க நம்பணுமா அப்படி என்பது பார்வையாளர்களுடைய கேள்வியாக இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிற விதமாக நாம் எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து இப்போ இந்த வீடியோவை எல்லா விஷயத்தையும் உடைச்சு பேச போறோம். முதல்ல விஜய் அவர்களுடைய அந்த பார்வையில் அவருடைய அரசியல் களத்தில் இருந்தே நம்முடைய பார்வையை தொடங்கலாம். அதாவது விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் என்பது பாஜகவை கொள்கை எதிரியாக, திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் எதிரியாக கோடிட்டு காட்டி இங்கே அரசியல் செய்ய வந்திருக்கிறார்கள். அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை. இடையில் இப்போது நடந்த அந்த மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி பிடித்தும் அண்ணாவை உயர்த்தி பிடித்தும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை என்னுடைய அண்ணன் என்றும், அதாவது அந்த வாக்குகளை குறிவைத்து விஜய் ஒரு பாலை போட்டு இருக்காரு. அதற்கு திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு பதிலடியும் கொடுத்திருக்காரு. அதாவது அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேரும் அப்படி என்பது வல்லுநர்களுடைய கருத்து. இந்த வல்லுநர்கள்லாம் யாருன்னா, வரி ஏழாச்சுன்னா இந்த நேரலையில உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க இல்லையா, அவங்கதான். இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க. யதார்த்தத்தை, உண்மையை பேசவே மாட்டார்கள். நம்ம உண்மையை மட்டும்தான் சொல்ல போறோம். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியில் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் விஜய் அவர்கள் அங்கே கூட்டணி சேர முடியும். ஏனென்றால் வரும்போதே வாய விட்டு இருக்காரு, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலைமையில பாஜக அதிமுக இருக்கிற கூட்டணியில விஜய் அவர்கள் போய் சேர முடியாது. அப்போ அதிமுக வெளியில் வந்தாதான் விஜய் அவர்கள் சேர முடியும். இதைதான் பல பேர் கடைசி நேரத்தில் என்ன மாற்றம் என்னாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போவதற்கா இவ்வளவு விஷயங்களை பாஜக செய்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை, அதாவது என் மேல இருக்கிற எந்த வழக்கையும் நீங்க எடுக்கக்கூடாது, எங்களுடைய சகாக்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை எடுக்கக்கூடாது, அதே போல தமிழ்நாட்டில் பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அண்ணாமலை நீக்கம், இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி சேர்க்கை. இப்படித்தான் கூட்டணி அமைந்தது. எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்துல அல்வா கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமாவாசை போல வெளியில் விஜயோடு கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லையா? அப்போ ஒருவேளை அவர்கள் அப்படி ஒரு திட்டம் தீட்டி விடுவார்களோ அப்படி என்ற ஒரு எண்ணத்தில் பாஜக சிறப்பா ஒரு சம்பவம் செஞ்சது. முதல்ல விஜய்க்கு Z பாதுகாப்பு கொடுத்தது. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு Z பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பாதுகாப்பு எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேராமல் பாஜகவை பாதுகாப்பதற்காக அவர்கள் போட்டு வைத்த ஒரு உளவுத்துறை, உளவு படை அப்படின்னு கூட அந்த பாதுகாப்பை சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி என்பது 2026 விஜய்க்கு கிடையாது. அவர் தனிச்சு தனிமரமா தான் நிக்கணும். அவர் அங்க நிக்கணும்னா நின்று அந்த ரசிகர்களை அரசியல் படுத்தணும். அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 மாநாடுலையும் பார்த்துட்டோம். சேரு போச்சு, கம்பி போச்சு, ராடு போச்சு, அதாவது கிரிசு போட்டு உருவி பார்த்தானுங்க. அப்பயும் அது மேல இவனுங்க ஏறி சறுக்கு மரம் விளையாடி அதுல ஒருத்தனை தூக்கி கீழே போட்டு இதை என்ன கூத்து பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி விஜய் யார் அப்படி என்பதை ஊடகம் காட்டிவிட்டது. இது முதல்ல. அடுத்தது அண்ணாமலை அவர்கள் இதுவரை தொடர்ச்சியாக அமித்ஷாவினுடைய குரலாக தமிழ்நாட்டில் NDA கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வேட்பாளரை சொல்லாம அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். ஆனால் அவர் மீது போடப்பட்ட அழுத்தமா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமான்னு தெரியல. ஒருத்தன் ஒரே நைட்ல, ஓவர் நைட்ல நல்லவனா மாறினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அந்த பூத் கமிட்டி மீட்டிங்க்கு வந்தப்போ அந்த மேடையில அமித்ஷாவே சொல்லல முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு. அமித்ஷா சொன்னது NDA கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி. ஆனா அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்றிலிருந்து அந்ததான் பாயிண்ட நோட் பண்ணோம், இன்றிலிருந்து நம்ம வேலை செஞ்சு முதலமைச்சரை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தார். பல பேர் நினைக்கலாம் அண்ணாமலை ஒரே நைட்ல திருந்தி ஓவர் நைட்ல நல்லவனா மாறி மேடை ஏறி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு அவர் நல்லவர் கிடையாது. வெறும் வெள்ளை பேப்பரை கையில வச்சுக்கிட்டே என்கிட்ட இவ்வளவு ஃபைல் இருக்குன்னு சொன்னவர். ரஃபேல் வாட்சிக்கு பில்லு கேட்டா அதுக்கு போலியா பில்லு தயாரித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய உத்தமர். KD ராகவனுடைய வீடியோவை வெளியில விட்டு KD ராகவனையே காலி பண்ணவர். தான் இருக்கும் வரை பிராமணர்களை RSSக்குள் உள்ளேயே விடாம SV சேகர்லாம் துரத்தி அடிச்சாரு, காயத்ரி ரகுராம்லாம் கதற விட்டாரு. அப்போ அண்ணாமலை யார் என்பது தெரியும். அப்படி என்றால் அண்ணாமலை சொன்னது யாருக்கு?
யாருக்கு புரிஞ்சதோ இல்லையோ, யாருக்கோ புரிஞ்சிடுச்சு. ஆமா, வார் ரூமுக்கு எடப்பாடி பழனிசாமியோட அந்த பேச்சுக்களை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறீங்க. உடனடியாக இன்னில இருந்து ஆரம்பிக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கவே கூடாது, முதலமைச்சரா வரவே கூடாது அப்படி என்பதுதான் அண்ணாமலை கொடுத்த மெசேஜ். அதை நான் அப்படித்தான் பாக்குறேன். ஏனென்றால் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் அந்த கொங்கு மண்டலத்தில் யார் பெரியவர் என்கிற தனிப்பட்ட விரோதம், அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமா 2026 எடப்பாடி பழனிசாமி முடிக்கப்படுவார். சீமான் அவர்கள் இதை எந்த கணக்குலையும் சேர்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆத்துலயும் போட முடியாது, சேத்துலயும் போட முடியாது. ஏன்னா திடீர்னு மாடுகளோட பேசுவாரு. இங்க பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் தமிழ்நாட்டுல, இங்க பெரிய கலவரம் நடக்கும். என்ன சமூக நீதிக்கான குரல் கொடுக்க இங்க யாருமே ஆள் இல்லையான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது எங்கடா அண்ணன் பார்த்தா ஏதாவது ஒரு மரத்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. விஜயலட்சுமி அக்கா ஞாபகம் வந்துருச்சு என்னவோ தெரியல, நல்ல கட்டையா பார்த்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்படி சீமான் ஒரு பக்கம், அவர் எவ்வளவோ கட்டுக்கதைகளை விட்டு பார்த்தும் கடைசியில் அவருடைய வாழ்க்கையும் 2026 முடிய போகுது. இப்போ இந்த அண்ணாமலை, விஜய், சீமான் இவர்களுடைய ஒற்றை எதிரி யாரு? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி. இந்த ஆட்சி வரக்கூடாது. இப்போ விஜய் அவர்கள் இந்த கூட்டணி ஆட்சியை எப்படியாவது நாங்கள் உடைப்போம், ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாரு இல்லையா? இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டா, திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய காங் தொண்டர்கள், இவர்கள் எல்லோரும் விஜய்க்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு பல ஊடக உருட்டுகின்றன. உண்மையான விஷயம் என்னன்னா, திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எப்போதும் அந்த கருப்பு சிவப்பு வேட்டியோடு, அவன் கரைபடிந்த அந்த வேஷ்டியில கூட அவன் சுத்திக்கிட்டு வருவான். ஏன்னா அவனுக்கு தெரிந்ததெல்லாம் உதய சூரியனும் கருப்பு சிவப்பும் தான். அவன் அந்த கொள்கை பிடிப்போடு அப்படியே இருப்பான். அந்த ஓட்டுகள்ல ஒண்ணு கூட உங்களால புடுங்க முடியாது. இரண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவர் தொண்டர்களை உருவாக்கி வைத்திருக்கவில்லை. விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே தலைவர்கள் தான் அப்படி என்று அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதாவது அறிவியல் பூர்வமாக அரசியலை அவர்களுக்கு பாடம் எடுத்து அவர்களை மிகச்சிறந்த ஆளுமைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்தந்த பகுதிகளில். அப்படி இருக்கும்போது எந்த சிறுத்தை உங்களை தேடி வரும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. ஏன்னா சமூக நீதி, கொள்கை, கோட்பாடு இவை அத்தனையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு அத்துப்பட்டது. ஆக இவர்கள் ஒருபோதும் விஜய் என்கிற அந்த மாய பிம்பத்தை தேடி அவர்கள் போக மாட்டார்கள். அப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்லவே வேணாம். அவங்க போராட்டங்களுக்காகவே பிறந்த ஒரு கூட்டம் என்றால் அது கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்க வயிற்றுக்கு சோறு இருக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு கொள்கை ரொம்ப முக்கியம். அவங்க அந்த கொள்கை கோட்பாட்டோடு அவங்க தொடர்ந்து அந்த பக்கமா தான் அவங்க பயணிப்பாங்களே தவிர விஜய் பக்கம்லாம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அப்போ விஜய் கை வைக்க போகிற இடம் எது? எடப்பாடி பழனிசாமி கோட்டையில தான் ஓட்டையை போட போறாரு விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் செய்ய போகிற மிகப்பெரிய சேதாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான். விஜய் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார், நாங்கள் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டால் பாஜகவை எதிர்க்கிற இந்த தமிழகமன் நமக்கு ஓட்டு போட்டுவிடும் அப்படின்னு. ராஜா, மதுரை மாநாட்டுல அந்த மண்ணு மேல ஏறி நின்றுகிட்டு கவினுடைய ஆணவ படுகொலைக்கு ஒரு தீர்மானம் கூட போட்டு அதை பத்தி பேச உனக்கு துப்பு இல்லை. சமூக நீதியை பேச உனக்கு ஒண்ணுமே கிடையாது. பின்னாடி எத்தனை பேர் வேணாலும் நம்முடைய அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கொள்கை தலைவர்கள் நம்ம போட்டோ போட்டு வச்சுக்கலாம். ஆனா தமிழ்நாடு உற்று நோக்கும் அந்த கொள்கையில், கோட்பாட்டில் யார் பயணிக்கிறார் என்பதை. அப்படி பார்த்தா திராவிட மண்ணில் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் அண்ணாவையும் பின்பற்றி அவர்களுடைய வழி நடக்கிற, சமூக நீதி பேசுகிற, சனாதனத்தை எதிர்க்கிற, வர்ணாசிரம தர்மத்தை ஓட ஓட விரட்டுகிற ஒரு கட்சின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கு பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அங்கே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பங்கு பெறுகிறார் என்றா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்தி சுத்தி தேடி பார்த்தா கூட பட்டியலின மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சமூக நீதியை வெற்றி தரக்கூடிய இடத்தில் ஒரு கட்சி கூட கிடையாது. அந்த ஆளுமையோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் நாம் பயணிக்க முடியும்னு அவர் அரசியல் தெளிவோடு அவர் பயணிக்கிறார். பல பேர் உருட்டுவான்னு வச்சுங்களா, வாய் இருக்குன்னு பேசுறான், அதுக்கு நம்ம என்ன காது இருக்குன்னு கேட்கதான் முடியும். அது நமக்கு மூலன்னு ஒண்ணு இருக்கு. சிந்திச்சு முடிவெடுக்கிற உரிமை நமக்கு தான் இருக்கு. பகுத்தறிவை நமக்கு தந்தை பெரியார் கற்று தந்திருக்கிறார். தமிழ்நாடு எப்போதுமே பகுத்தறிவோடு தான் போய் ஓட்ட போடுறாங்க. அதனாலதான் இங்கு திராவிட ஆட்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக திராவிட கட்சியிலேயே வராது. ஏன்னா அதை மொத்தமா முடிச்சுட்டாங்க. வர எல்லாருமே சொல்ற ஒரு ஒற்றை வார்த்தை என்னன்னா, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம்னா, எம்ஜிஆர் ஆட்சியை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நான் சவால் விடுகிறேன். என்னால தர்க்கம் பண்ண முடியும், உங்களுடைய நேரடியாக அதாவது பேச முடியும். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியை யார் வேணாலும் வரவங்க போறவங்க கொடுத்துட்டு போகலாம். ஆனால் ஒருவரால் கூட முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சியை கொடுப்போம்னு நெஞ்சு நிமித்தி தில்லா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமூக நீதி ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் பல போராட்டங்களை கொடுக்க வேண்டியிருக்கும், தொடுக்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் ஆட்சி இழக்க வேண்டியும் வரும்.
அப்படிப்பட்ட சமூக நீதி ஆட்சியை செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனா எப்போதுமே இந்த பொது புத்தி என்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் பல பேர் வந்து உட்காந்துக்கிட்டு ஊழலால் தண்டிக்கப்பட்ட நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதின்னு எவனும் பேச மாட்டான். ஆனால் ஒரு நீதிமன்றத்தால் கூட குற்றவாளி என்று தண்டிக்கப்படாத, குற்றம் சாட்டப்படாத கலைஞர் அவர்கள் வந்து ஊழல்வாதி. கேட்டா கலைஞர் அவர்கள் விஞ்ஞான ஊழல் செய்வார், நுட்பமான ஊழல் செய்வார், அவரை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு. எப்படிதான் உருட்டுறீங்க டேய், எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் காவல்துறை, சிபிஐ எல்லாம் கண்டுபிடிக்குது, கலைஞர் செய்யறதை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. இவனுங்க உருட்ட நீங்க உங்ககிட்டே விட்டுறேன். அதாவது கலைஞர் மேல் அவரை எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் பண்ண முடியும், இல்லை என்றால் செய்ய முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிகச் சரியாக அழகாக ஒன்று சொல்லி இருப்பார். மாநாடு என்பது எப்படி நடத்த வேண்டும் என்பது கூட தெரியவில்லை, கொள்கையை தன்னுடைய தொண்டர்களிடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பது தெரியவில்லை, எந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும், எதற்காக போராட வேண்டும் என்பதும் புரியவில்லை. இவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வந்து என்ன கிழிக்கப் போகிறார்கள் அப்படி என்பதை விஜய் மாநாடு முடிந்த உடனே அண்ணன் திருமா அவர்கள் வச்சு செஞ்சு விட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் விஜய், இந்த 3 பேரும் இறங்கி ஆடுற ஆட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதன் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் மிக எளிதாக 2026 ஆட்சியை அமைக்கும். 2026 தேர்தல் முடிந்தவுடன் சீமான் வழக்கம் போல அவர்கள் திறநிதியை அவர் திரட்டி கொண்டே இருப்பார். விஜய் அவர்கள் ஜனநாயகம் முடிந்தவுடன் நம்மிடம் பணநாயகம் இல்லையே, படம் நடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி படம் நடிக்க போயிடுவார். அண்ணாமலை அவர்கள் அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துல எடப்பாடிக்கு வேற வழியில ரூட்டை போட்டு ஸ்கெட்சை போட்டு காலி பண்ணிட்டு, எடப்பாடி பழனிசாமியும் இருக்க மாட்டாரு, அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் இல்லாமல் பண்ண வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் நோக்கம். எப்படியாவது ஒரு திராவிட கட்சியை காலி செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திண்ணமான எண்ணம். பெரியாரையும் இந்த பெரியார் மண்ணையும் திராவிட பூமியையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு சங் பரிவார் கூட்டம் எந்தெந்த வழியில எத்தனை கூட்டம் நடை. ஆனால் இவற்றையெல்லாம் சனாதனத்தை வேரோடு, அதாவது வெட்டி சாய்க்கிற வரைக்கும் ஓய மாட்டேன் அப்படி என்று அண்ணன் திருமா களமாடி கொண்டிருக்கிறார். அண்ணன் திருமாவுக்கு தோல் கொடுக்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவாலயத்தில் வந்து சொம்பு தூக்குறார் அண்ணன் திருமா என்று சொல்கிற எல்லோருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அவர் எப்போதும் தன்னடக்கத்தோடு, அதாவது ரொம்ப சுயமரியாதை, பகுத்தறிவு இருக்கிற இடத்தில் தன்னடக்கம் நிறைய இருக்கும். அந்த அவருடைய சுபாவம், அவர் அப்படிதான் இருப்பார். பொது இடத்துல அவர் 2 கையும் கட்டிக்கிட்டு அவருடைய மேனரிசம் அது. இதையெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு பாத்தீங்களா, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா, திருமாவளவன் அவர்களை திமுக எப்படி நடத்துது, இந்தியா கூட்டணி எப்படி நடத்துதுன்னு வட சொல்றவனுக்குலாம் ஒண்ணு சொல்றேன், நீங்க தண்ணியில வட சொல்றீங்க, அது கரைஞ்சு போயிடும். அண்ணன் திருமா கல்லை விட இரும்பை விட உறுதியானவர். அவர் எப்போதும் கொள்கையின் பால். அவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசாக, ரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பேரனாக, அயோத்திதாச பண்டிதன் அவருடைய புரட்சி வாரிசாக, தந்தை பெரியாரின் மாணவனாக சனாதனத்தை, சாதி ஒழிப்பை தொடர்ச்சியாக அவர் களமாடுவார். மக்களுக்கு நன்றாக தெரியும் வாக்குகள் எங்கு போட வேண்டும் என்று. அதற்கு மிகச் சரியான 3 கோமாளிகள் என்று சொன்னால் அண்ணாமலை, சீமான், விஜய். விஜய்க்கெல்லாம் வாய்ப்பு 2026 2031 கூட கிடையாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டிருந்தது. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.